வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NACL AO பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இங்கிலீஷ் பார்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட் ஸ்வாப் இல்லைனா வேர்ட் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான வார்த்தை இன்டர்சேஞ்ச் பண்ணால் மீனிங்ஃபுல்லாக இருக்குமா இந்த பேசேஜ், இல்லை எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல அப்படியே இருக்கட்டுமா அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா வெயிட்டட் ஃபார் சைனா டு கிளியர் த நார்த் அண்ட் சவுத் பேங்க்ஸ் ஆஃப் Pangong first before reciprocating the first phase of two agreement. Two agreements na பரவாயில்ல. ஓகே, two agreement match ஆகல. அப்ப டூக்கு அப்புறம் வந்துட்டு என்ன வரணும்? ப்ளூரல் நவுன் எதுனா இருக்கான்னு பாருங்க. டி எடுத்துக்கோங்க. disengagement countries, two countries சொல்லலாமா? C and D interchange பண்ணா மீனிங்ஃபுல்லா வருது. அப்போ disengagement agreement reached between the two countries. அப்போ C and D interchange பண்ணுங்க, நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா வரும். C and D. Next, we assured that there is a certain comfort with people, particularly middle income earner, when they are understand of a return. When they are assured of a return, we understand that. மீனிங்ஃபுல்லா இருக்கா? we understand that. ஸோ அதை வச்சு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு போனா ஏ அண்ட் டி, எதனா ஒரு வார்த்தை இங்க கன்ஃபார்மா வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சாவே டிஃபால்ட்டா அந்த இடத்துல போயிடும் அந்த வார்த்தை. சரிங்களா? டி அண்டர்ஸ்டாண்ட்ன்றது இங்க வரணும். அப்போ என்ன ஆகும்? அஷ்யூர்டுன்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். அது பேர் தான் வேர்ட் இன்டர்சேஞ்ச். எந்த வார்த்தையை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை போகணும். ஏ அண்ட் டி இன்டர்சேஞ்ச் எங்கப்பா? Next, instead of having a division vote based on actual voting as it usual and as the opposition members had demanded, the presiding officer just declare the bill passed by voice vote without any division. கொடுத்துக்கிறதே எல்லாமே கரெக்டா இருக்கு. கொடுத்துருக்க வேர்ட் அங்கங்க இருக்கிறதே ப்ராப்பரா கரெக்டா இருக்கு. எந்த சேஞ்சஸும் தேவையில்ல. நோ சேஞ்ச் ரெக்வயர்ட். States would monitor how the modalities here evolve even as they have response. They have a response to fret about. Fret means worry. சரிங்களா? worry about, fret about the center's non-committal reason. Okay, they have reason to fret about. என்ன ரீசன் கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரீசன், they have reason to fret about. B and C interchange. B and C. Second, these two sets of laws, legislative with a voice vote, seem like a new template for corrective bypassing the constitutionally envisaged passed. Okay, envisaged passed procedure. இங்க legislative procedure இல்ல past procedure? legislative procedure தான் சொல்லுவோம். அப்போ A and D இங்க law pass பண்றாங்க. so laws passed with a voice vote. A and D. A and D fourth. Next. Okay. Reading comprehension RC. First question வச்சு போவோம் நம்ம இப்போ. First question பார்த்துட்டு அதுக்கப்புறம் passage போலாம். என்ன questions கேட்டிருக்காங்க? According to which to have set a precedent for how future COVID-19 vaccine will be evaluated and administered. Next, எந்த ரெண்டு வந்துட்டு கோவிட் வேக்சினை வந்துட்டு evaluated and administrate பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following is true? அது பேசேஜ் படிச்சாதான் தெரியும். அப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் பேசேஜ் பேஸ்ட் தான், செகண்டும் பேசேஜ் பேஸ்ட் தான். அக்கார்டிங் டு த ஆத்தர், what would have been able to generate much more data within mere week? Okay, எந்த ரெண்டுன்னு கொடுக்கல,
ஆத்தர் என்ன சொல்றாரு, எது ஜென்ரேட் பண்ணும், மோர் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும் within mere weeks. Okay. Which of the following is possibly the most appropriate title? டைட்டில் என்னன்னு கேக்குறாங்க. பேசேஜ் படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். In the passage sentence is போல்டா கொடுத்திருப்பாங்களா? எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபில்லரும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் similar meaning for president, opposite for idealized. நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் போயிருக்காங்க. ஓகே, 6th question. பேசேஜை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் தான். எவ்வளவு பெரிய பேசேஜ் இருக்கு? 2 பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமா உங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்த கொஸ்டின், அதாவது ரிமைனிங் கொஸ்டினை நீங்க வந்துட்டு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஆர்சி வாங்க. சரிங்களா? எல்லாம் ஈஸியா இருக்கிறதுலாம் பண்ணிட்டு, இது 2 பேசேஜ், அதை பேஸ் பண்ணி ஒரு 6 கொஸ்டினோ 7 கொஸ்டினோ கேட்டிருக்காங்க. அதை நம்ம பண்ணலாம். ஓகே. The stage is set for the biggest vaccine rollout in India's history, with the Drugs Controller General of India formally approving 2 vaccines for restricted use under emergency condition. அதாவது 2 வேக்சினை அப்ரூவ் பண்ணிருக்காங்க எமர்ஜென்சி கண்டிஷன்ல. யாரு அப்ரூவ் பண்ணது? இந்தியாஸ் ஓகே ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 2 வேக்சின்ஸ்க்கு. என்னென்னு பார்ப்போம். கோவிஷீல்டு பை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, எல்லாருக்குமே தெரியும். கோவிஷீல்டு யார் வந்து தந்தது? சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அண்ட் கோவேக்சின் பை பாரத் பயோடெக். Though other vaccine candidates are in fray too. Okay. These two set a precedent for how future COVID-19 vaccine will be evaluated and administered. நம்ம questions படிச்சோம் இல்லையா? எது வந்துட்டு evaluated and administered அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்தை பண்ணும். அதாவது though other எங்க இருக்கு? Evaluated and administered India has. Okay. Two set. எந்த 2 செட்? these 2 செட்ன்றது எதை டினோட் பண்ணுது? கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. அதுதான் வந்துட்டு அந்த 2 செட். a precedent for how future COVID-19 vaccine will be evaluated and administered. அதுதான் எவாலுவேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். India has been long as a manufacturer of vaccines, but less so as one that can develop from scratch, test and then provide it to the world. பட் இது ரெண்டுமே வந்துட்டு நிறைய வந்து ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேசேஜ் பார்த்தனா வந்துட்டு வேக்சின் ட்ரையல் அப்போ, சரியா, வேக்சின் ட்ரையல் அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பேசேஜ். சரிங்களா? இப்போ எல்லாரும் வேக்சின் போட ஆரம்பிச்சாச்சு. இது ட்ரையல் அப்போ எது வந்து கொடுக்கலாம், எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. The pandemic offers an unprecedented opportunity to establish those credentials, but already a key step of establishing the vaccine's efficacy in the Indian population before rollout has been sidestepped. A double-blinded phase 3 trial where some volunteers get the vaccine and some do not, and rate of disease in both arms is compared to determine the vaccine's ability. அதாவது இந்த வேக்சின் ட்ரையல் 3rd phase அப்போ வந்துட்டு இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேக்சின் ட்ரையலுக்கு அப்புறம் வந்துட்டு யாரை வச்சு ட்ரையல் பண்றாங்க? நம்ம தான் எல்லாத்துக்கும் மாட்டோம். ஸோ மக்களை தான் வந்துட்டு எப்படி வந்துட்டு வேக்சின் ஒர்க் அவுட் ஆகுது அதை பொறுத்து தான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா வேணாமான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் பேருக்கு பார்த்தோன்னா வேக்சின் வாலண்டியர்ஸ் வராங்க, கொஞ்சம் பேர் வந்து ட்ரையல், அதாவது அவங்க வந்துட்டு எடுத்துக்க வரல. ஏன்னு பார்த்தா நிறைய காரணம் இருக்கலாம். சரிங்களா? மக்களுக்கு நிறைய ஒரு டிசீஸ் காரணமாகவும் இருக்கலாம். அது சைடு எஃபெக்ட்ஸ். இந்த ட்ரையல் வச்சு ஒரு வேக்சினோட எஃபிகசி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேர் சம் வாலண்டியர்ஸ், இது சொல்லியாச்சு. Compared to determine the vaccine ability is among foundation of evidence-based medicine. The Serum Institute of India, SII, because of its agreement with
அஸ்ட்ராஜெனிகா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அஸ்ட்ராஜெனிகா அப்படின்றது அந்த ஃபார்முலா வச்சு தான் கோவிஷீல்டு வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அஸ்ட்ராஜெனிகான்றது வந்துட்டு கோவிஷீல்டு மாதிரி தான். அது ஃபாரின்ல எங்க யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஹேஸ் ஃபர்னிஷ்ட் டேட்டா ஃப்ரம் phase 3 ட்ரையல் இன் யூகே அண்ட் பிரேசில். யூகே அண்ட் பிரேசில்ல யூஸ் பண்ண வேக்சின் அஸ்ட்ராஜெனிகா. அந்த ஃபார்முலா வச்சு தான் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்துட்டு கோவிஷீல்டு கொடுத்துருக்காங்க. Okay, but nothing publicly on how protective the vaccine was in 1600 Indian volunteers. All of the leading vaccine candidates, leading அதாவது இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய வேக்சின் கேண்டிடேட்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்துட்டு டாப்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்ல ஃபைசர், மொடர்னா அண்ட் அஸ்ட்ராஜெனிகா itself made public at least partial result of the vaccine's ability in the own populations before these were given a go ahead by the respective regulators. பாரத் பயோடெக் யார் கொடுத்தது? கோவேக்சின். பாரத் பயோடெக் which is conducting such a phase 3 trial. பாரத் பயோடெக் வந்துட்டு phase 3 ட்ரையலை கண்டக்ட் பண்றாங்க இந்தியால. to furnish இன்னும் வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க because it has not able to finish recruiting the required number of volunteers. வரல, ட்ரையல் பண்ணணும், அதுக்கு வாலண்டியர்ஸ் யாரும் முன்னுக்கு வரல. காரணம் பாத்தீங்கன்னா பயம் தான் சரிங்களா. ஏன்னா வந்துட்டு ஒரு சிலர் வேக்சின் போட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வேக்சின் போட்டு இறந்தவங்களாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதனாலதான் இறந்தாங்கன்னு கிடையாது, வேறு சில காரணமா இருக்கலாம். அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வேற எதனா நோய் இருக்கலாம். அது மூலமா வந்துட்டு இது சைடு எஃபெக்ட் மாதிரி அவங்களுக்கு ஒவ்வாமையா இருக்கும், அதனால இறந்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கு பயம் காரணமாக வாலண்டியர்ஸ் வரல ட்ரையலுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ட்ரையல்? பாரத் பயோடெக் கோவேக்சின். ஓகே, furnish the number of volunteers. The Indian data furnished by the companies only attest to the vaccine's safety and its evoking some immune response. Okay, some immune response. However, this pandemic has revealed multiple instances of therapies and interventions from convalescent plasma therapy to a slew of antivirals that seem to work well under idealized lab condition but did not measurably protect in real world hospitalization condition. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்வலசன் பிளாஸ்மா தெரப்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு சீரியஸான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட். அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டு கோவிட் வந்து போனவங்க இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி வந்து போனவங்க ரெக்கவர் ஆகி போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து பிளாஸ்மா எடுத்து இப்போ சீரியஸா இருக்கிற அதாவது கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்க்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வந்துட்டு கன்வலசன்ஸ் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கு, பட் எதுக்கு? பட் கண்டிஷன்ஸ் டிட் நாட் மெஷரபிளி ப்ரொடெக்ட் இன் ரியல் வேர்ல்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அது கம்மி தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சீரியஸ் கண்டிஷனுக்கு தான் அது ஓகே சரிங்களா. சீரியஸ் கண்டிஷன் ஒரு சிலருக்கு வந்துட்டு அது வந்து பிக்கப் ஆகும், அது வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் ஆகுது பிளாஸ்மா தெரப்பி. ஒரு சிலருக்கு ஆக்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு வேக்சின் போட்டுக்கிட்டா இவ்வளோ சீரியஸ் ஸ்டேஜுக்குலாம் போக தேவையில்ல அப்படின்றதுக்காக தான் வேக்சினேஷன் ட்ரையல் பார்த்து எல்லாமே முன்னாடி கொண்டு வராங்க சரிங்களா. The concern for approving an untested vaccine is that it make it nearly impossible to conduct a proper phase 3 trial. It will be unethically to expect volunteers to participate in a trial where there is only 50% chance to be administered that actual vaccine when they have the option of the real dose elsewhere. Both Serum Institute of India and Bharat Biotech, given the pace of recruitment and the potential pool of volunteers, would have been able to generate much more data within near weeks. அதாவது ரெண்டு Serum Institute of India and Bharat
பயோடெக் இந்த 2 வேக்சின் கேம்ப் தான் வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு மியர் வீக் கூடிய சீக்கிரமா வந்துட்டு கொண்டு வர போறாங்க. வாலண்டியர்ஸ் வந்துட்டு வரணும், முன்னுக்கு வரணும். ஒரு சில ஃபெயிலியர்னால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, முன்னுக்கு வரணும்ன்றாங்க. ஸோ மியர் வீக்ன்றது கூடிய சீக்கிரம் சூன். So it is hard to imagine why an emergency use authorization of this vaccine was hurried through. Opacity marks the government's communication strategy in a country where distrust of vaccines remain in spite of years of vaccination program and elimination of grave disease. The government neglects this at the country's peril. Okay. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா வந்துட்டு வேக்சினை வந்துட்டு சீக்கிரமா கொண்டு வரணும், அவங்க கிட்ட வந்துட்டு பயத்தை போக்கணும். ஒரு சில கண்டிஷனால நம்ம வந்து இந்த கொடிய வைரஸை வந்துட்டு ஒழிக்கிறதுக்கு வேக்சின் ஒண்ணுதான் சொல்யூஷன், அதனால சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். Which according to the author to have set a precedent for how future COVID-19 vaccine will be evaluated and administered. எது ரெண்டு? கோவிஷீல்ட் அண்ட் கோவேக்சின். பாரத் பயோடெக்கும் அடுத்தது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தான் சொல்லியிருந்தது. அப்புறம் 2 வேக்சின் எதுன்னு பாத்தீங்கன்னா கோவிஷீல்ட் அண்ட் கோவேக்சின். 4th தான். நெக்ஸ்ட், which of the following is true? எது உண்மை? It has shown sign of budging from his decision. அதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. The Indian data furnished by the companies only attest to the vaccine safety. ஓகே, அதாவது வேக்சின் சேஃப்டி மட்டும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க கம்பெனிஸ். அந்த ஃபேசர், அதனது ஃபைசர் கம்பெனியா, மொடர்னா, இவங்களா இருக்காங்களா வேக்சின் கம்பெனி தயாரிச்சவங்க, அதெல்லாம் வந்துட்டு வேக்சினோட சேஃப்டியை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் உண்மைதான். பாரத் பயோடெக் ஹாஸ் நாட் பீன் ஏபிள் டு finish recruiting the required number of volunteers. இதுவும் கரெக்ட் தான். B and C. B and C எங்கப்பா இருக்கு? 4th option. B and C. According to the author, what would have been able to generate much more data within mere weeks? எது ரெண்டு? பாரத் பயோடெக், சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, ரெண்டுமே. ஓகே, நெக்ஸ்ட், which of the following is possibly appropriate title? எதுப்பா? J&K, no. Vocal for local, no. Polls law, polls பத்தி சொல்லவே இல்லை. Undesirable use of state machinery, no. தெரிஞ்ச விஷயம் தான். இங்க பாருங்க, ஹரீடு சீக்கிரம் வந்துட்டு வேக்சின் கொண்டு வரணும் இல்லையா வைரஸை ஒழிக்க, அதனால ஹரீடு கேம்பிள் ஆன் வேக்சின் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. சரிங்களா? மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது ஒன்றும் ஆபத்து இல்லை, இது நார்மல் தான். சரிங்களா? முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சக்காமலைக்கெல்லாம் வந்துட்டு தடுப்பூசி போடுறோம், எந்த பயம் இல்லாம போட்டிருக்கோம்ல, ஒன்றும் ஆகலன்னு. அது மாதிரிதான் இது புது வைரஸ். இப்ப நம்ம வேக்சின் நார்மலா எடுத்துக்கணும், ஃபியூச்சர்ல இது பழகிடும். நார்மலா வந்துட்டு COVID-19 வேக்சின் எடுத்துக்கணும்ன்றது அது ஃபியூச்சர்ல வந்துடும். ஸோ பயம் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்ன்றத சொல்றாங்க. ஹரீட் கேம்பிள் ஆன் வேக்சின் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஃபைன். Next, in the passage, error spotting கண்டுபிடிக்கணும். என்ன எரர்? அங்க போல்டா கொடுத்திருப்பாங்க. எரர் என்ன இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு நம்ம சொல்லணும். எங்கப்பா? டார்க் actual vaccine when they have real elsewhere. It will be unethically to expect. It will be அப்புறம் வந்துட்டு itன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. itன்றது நான் லிவிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ நான் லிவிங் திங்ஸ் வரும்போது it will be V3 ஃபார்ம் ஒன்று வரணும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் வரணும். சரிங்களா? it will be அப்புறம். சரிங்களா? passive voice. It will be unethically to expect volunteers சொல்றதுக்கு பதிலா it will be unethical. எத்திக்கலின்னா இது அட்வர்ப். நம்மளுக்கு தேவை will be அப்புறம் வந்துட்டு ஒன்னு V3 இருக்கணும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ் இருக்கணும். அட்ஜெக்டிவ் தான் இங்க வரணும். சரிங்களா? அட்ஜெக்டிவ் என்ன? அன்எத்திக்கல், அது அட்ஜெக்டிவ். ஸோ எரர் ஸ்பாட் எங்க வந்துட்டு அன்எத்திக்கல் தான் வரணும், அதுதான் மாத்தணும். சரிங்களா? இப்ப கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு it will be unethical to expect volunteers. 1 எரர் தான், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட், filler.
ஏ வந்துட்டு ஃபில்லர் கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு ஏ? ஓகே, இங்க. India has been long as a manufacturer of vaccines. India has been long. India has been long reversed. Remember, long known vaccine. Known as a manufacturer. India has been long known as. அப்ப known as the correct. Known as a manufacturer of vaccines. எது வரணும்? Third. Next, similar meaning for president. President பார்த்துட்டா evoke அப்படின்னு வரணும். Opposite for idealized. Opposite for idealized. Idealized na increased. Opposite decreased. இங்க error spotting. Okay. RC got over. இப்போ வந்துட்டு error spotting single error தான் கேட்டிருக்காங்க, பாப்போம். The so-called peak is a statistically artifact closely connected. Closely connected correct தான். நம்ம வந்துட்டு எங்க error spot பண்ணோம்னு பார்த்தோம்னா the so-called peak is அதுல எந்த மாற்றமும் தேவையில்ல. is a statistical artifact. சரிங்களா? இது வந்துட்டு noun qualify பண்றது என்னவா இருக்கணும்? adjective-ஆ இருக்கணும். சரிங்களா? இங்க article noun நடுவுல என்ன வரணும்? adjective தான் யூஸ் பண்ணணும். adverb கொடுத்திருக்காங்க. சரிங்களா? statistical artifact ன்னு வரணும். okay, so second part contains the error. The early optimism that its spread may be contained by ன்றது கரெக்ட் தான். எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு எங்க எரர்னு. இட்ஸ் தான். இட் இங்க பாருங்களா, apostrophe யூஸ் பண்ணனா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்னு வருமா? ஸ்ப்ரெட்ன்றது நவுன். சரிங்களா? the spread or its spread may be. okay, so spread noun. இங்க என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம வந்துட்டு இங்க possessive adjective யூஸ் பண்ணணும். சரிங்களா? it's spread ன்னு சொன்னா போதும். அங்க வந்து apostrophe yes அது யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன மாறிடும்? it is spread ன்னு மாறும். so grammatically அது வந்து wrong. நம்ம just அந்த apostrophe possession தூக்கிருங்க, it's ன்னு கொடுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். it's spread ன்னு சொன்னா போதும். first part contains the error. This along with an increase in testing had அப்புறம் என்னப்பா? had V3 form. lead, led, V3 led. இது present tense. so third form தான் யூஸ் பண்ணோம். error எங்க இருக்கு? second part. சரிங்களா? had led to a அப்படின்னு வரணும். The finance minister in a report said that while the pandemic was far from over in India, a country may be past its peak. past tenseல சொல்லும்போது சரிங்களா, when, if, while, conditional வரும்போது இங்க past tense யூஸ் பண்ணிருக்காங்களா? அடுத்தது என்ன? அதுவும் past tense தான் யூஸ் பண்ணணும். a country might be, not maybe. a country might be past its peak. எங்க error? 1 2 3. third part might be ன்னு வரணும். This achievement will send a deep inspiring message at a time when another virus is holding the world to ransom. No error. next என்னப்பா? okay, next set of questionsக்கு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு misspelled spelling mistake கண்டுபிடிக்கணும், இல்லனா inappropriate word grammatical error இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு misspelledக்கு என்ன பண்றீங்க? spelling mistake தான் ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க.
எல்லா வார்த்தையிலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டா ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. தப்பு இருந்தா மார்க் பண்ணிடு. அப்படி எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அப்புறமா கிராமட்டிக்கல் எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். த எவிடன்ஸ், இங்க பாருங்க எவிடன்ஸ், எவிடன்ஸ் ஸ்பெல்லிங்னா சிஇ வரணும், இங்க எஸ்இன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நெக்ஸ்ட், how are we supposed to, சரி ஸ்பெல்லிங் பார்க்கணும்ல, supposed கரெக்ட், அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கரெக்ட், superior superiors superiors, சரிங்களா. தேர்ட் தப்பு. அடுத்தது நியூக்ளியர் கரெக்ட், எக்ஸ்ப்ளோசிவ் கரெக்ட், ஃபிஷனபிள் ஒரு எண் சொன்னா போதும், 2 எண் வேண்டாம். அடுத்தது கம்பைலர்ஸ், ப்ரோக்ராம்ஸ், PROGRAMMES programs. So second part தப்பு. அடுத்தது it is true that the present form of globalization. Okay, வேற question. இங்க பாத்தீங்கன்னா sentence improvement இல்லனா phrasal replacement அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மாத்தலாம். கொடுத்திருக்கிறது கரெக்டா? It is true that the present form of globalization. It is true that present form of globalization singular. அப்போ has emerged, have கிடையாது, has emerged in the last, எங்க இருக்கு has emerging கிடையாது, has emerged in the least, no, has emerged in the last. Third, has emerged in the last. Next, unlike farmers working on their own fields, farmer labor do not have a right over the crops grown on the land. These are paid wages by the farmers. Wages by the farmers person தான குறிக்குது, அதுங்களா சொல்ல முடியும். சோ கூலி தொழிலாளர்கள் அப்படின்னும் போது person, சரிங்களா, people denote பண்ணுது. They are paid wages by the farmer, சரிங்களா, they are paid wages. அப்ப என்ன சொல்லணும் நம்ம, replacement these கிடையாது, they are paid wages by, they are paid wages by, paid wages for, no, by கரெக்டா இருக்கு. first, they are paid wages by. Next, embassies set up by the Indian government in different countries are expected to follow the expected at a time or exact situation, exact location, exact time ன்னு வந்தனா at, okay, but இங்க வந்துட்டு to follow தான் சொல்ல முடியும். இங்க வந்து at exactா எதுவும் சொல்லல, to follow the legal procedure. Okay, are expected to follow, எங்க இருக்கு, are expected to follow the, first are expected, different countries ன்றதுனால are correct தான், expected to follow the first one. Recently, scientists have discovered large volumes of methane under the frozen regions of the far northern latitudes in the vast expanses of northern Russia. No replacement required. எல்லாமே கரெக்டா இருக்கு. Next, double fillers காலம்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபில்லருக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து வேர்டை சூஸ் பண்ணுங்க, செகண்ட் ஃபில்லருக்கு செகண்ட் காலம்ல இருந்து சூஸ் பண்ணணும். Okay, the court formed a 4-member committee. 4-member 4 members சேர்ந்த ஒரு committee of experts. Adept, experts னா யாரு, வல்லுனர்கள், சரிங்களா, அது தெரியும். Adept, skillful. connoisseurனாலும் experts தான், பட் connoisseurன்றது சிங்குலர், இங்க 4-member committee of experts, சரிங்களா, ப்ளூரல்ல சொல்லணும், அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏ. அடுத்தது, to listen the grievances of the farmers on the laws and the views of the government and make recommendations. A and D. First one, we only the phone numbers from your address. We avenue address கிடையாது. We access only the phone numbers. Access the number. Okay, எங்களால தொடர்பு கொள்ள முடியும் phone number மட்டும்னு சொல்லும்போது we access only the phone number from your address. சரிங்களா, access பண்ண முடியும், நம்ம எடுத்துக்க முடியும் போது
கரெக்ட் தானே? பி. அடுத்தது address book to make messaging fast and reliable, and we don't share your contact list with the other apps. Facebook offers. Facebook ஆஃபர் பண்ற அதர் ஆப்ஸ்க்கு நாங்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய நம்பரை ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஸோ அதர் ஆஃபர்ஸ் தான் சரிங்களா? ஃபேஸ்புக் சாரி அதர் ஆப்ஸ் ஆஃபர்ஸ் ஃபேஸ்புக் ஆஃபர்ஸ் சரியா? பி அண்ட் இ. பி அண்ட் இ செகண்ட்ல இருக்கு. இட் மே V1 V1 வரணும். எல்லாமே V1 தான். establish overcome these organization to encourage their members. we overcome எதனா ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்காங்களா? என்கரேஜ் தான் பண்றாங்க. பாசிட்டிவா தான் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஓவர்கம் சொல்லும்போது எதனா ஒரு ஸ்ட்ரகிள் இல்ல ப்ராப்ளம்ஸ் அதுல இருந்து ஓவர்கம் வந்திருக்காங்க, ஓவர்கம் பண்ணிருக்காங்கன்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது கிடையாது. we establish these organization எதனா துவங்குறாங்களா? no. we convince these organization to encourage their members convince. so இது கரெக்டா இருக்கு. we make convince these organization to encourage their members. so எது எடுக்கணும் நம்ம? convince. C. ஃபர்ஸ்ட்க்கு C, செகண்ட் காம்பினேஷன் C இருக்கிற காம்பினேஷன் F. okay, members to go home to their livelihoods and thus protect their breath, prevail lives and health, protect their lives. F. C and F. okay, last question. The 6th joint commission assemblage illa has been delayed by more than a year because of the row over காலப்பனி. இது நான் காலம்பனா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. காலப்பனி தெரியாதுப்பா. and the COVID-19 pandemic. okay, meeting 6th joint commission meeting B and over the Kalapani issue problem இல்ல and the COVID-19 pandemic. BE எங்கப்பா இருக்கு? so BE தான் வந்துட்டு இதனோட ஆன்சர். that's all. சரிங்களா? so இந்த பேப்பர் ஓவர். தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீடியோஸ் மட்டும் பார்க்காம நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு நாங்க பிடிஎஃப் அப்லோட் பண்றத டவுன்லோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ கேட்ச் யூ ஆன் நெக்ஸ்ட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். பை.